வந்திருக்கிற இடம் சூப்பர். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வரும் பாருங்க. ஒரு சாதாரண இளைஞனா இருக்க ஒரு விஜய் நடிகனா மாறினான். அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினான். அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினான். அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினான். இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறாங்க. நாளைக்கு எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்ன தெரியும்ல? ஒரு பெரிய லெஜெண்ட் வந்து அப்படியே போச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அதனால ஒரு பையன் வந்து அப்படி நிப்பாட்டி போட்டு அடிச்சு விரட்டிட்டான். ஆனா இவன் ஆடி போயிட்டான். ஆடி இன்னும் போடி எவனா போட்டான். எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் சார். பெரிய கூட்டம் வரும், சாலைகளில் நிற்பாங்க, அவர் போனோம்னா போயிடுவாங்க. ஆனா இது வந்து ஓடுறான் சார் பின்னாலே. எம்ஜிஆருக்கு நான் இதை பார்த்ததில்லை சார்.
எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கிறோம். 32 டிஸ்ட்ரிக்ட்ல 32 பிரச்சனை. இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும். போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, இருக்க நல்ல வீடு இல்லை, சாப்பாடு வேற கிடைக்கல. இதுல படிக்க வைக்க ஒரு குடும்பமே போராட வேண்டியது இருக்கு. அண்ணாடி வாடா, நாங்களும் இருக்கோம். கூட்டம்லாம் ஓகேதான், அது எப்படி ஓட்டா மாறும்? ஆமா சார், எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை, நம்பிக்கை இருந்ததில்லை, சக்தியே இருந்ததில்லை. சாவு எங்க மேல முடியாத போட்டுச்சு. அப்ப குறுக்கு நின்றுட்டு ஒருத்தன் அந்த வாரியாத்த முன்னாடி தொலை தீவிராத சாவு மேல நாங்க முடியாத போட்டோம். அவன் கட்சி வீசின நேரத்துல ஒரு புயலே உருவாக்கிட்டார். அந்த புயல் நராத்திரருக்கு ஒவ்வொருத்தருக்கும் உசுர கொடுத்துச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க. உங்க விஜய்க்கு, உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு இடமே வரமாட்டாங்க. அது எத்தனை இடத்த வந்தாருன்னா காலம் பதில் சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்த ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். இதெல்லாம் யாரால நடந்திருக்கின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுமா எனக்கு உங்களுக்கு ஒரு நாள் சீக்கிரம் ஆஃபீஸ் வாசப்படியாவது வச்சிருக்கேன். Secular social justice starts now. அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். நீங்க
நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம். எங்க அண்ணனுக்கு நான் நல்லா பண்ணுவேன், அப்படி நல்லா பண்ணுவேன். நீங்க தான் என்னோட உயிரை.